அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பெரந்தன் பகுதியில் தான் நிற்கிறோம். இங்கே ஒரு டிராக்டர் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எம்மால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு முதல் நமது சேனலில் நீங்கள் பார்த்த வீடியோ இன்னொரு டிராக்டர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதுவும் மெசி ஃபெர்குசன் 135 டிராக்டரா தான் காணப்படுது. அதே நேரம் இந்த டிராக்டர் பதிவிலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 36 சரி 2477. இந்த டிராக்டர் ஒரிஜினல் வளத்தோடே இருக்குதுன்னு சொல்லி உரிமையாளரால் சொல்லப்பட்டிருந்தது. அதை நீங்க இந்த காணொலியை பார்க்குற போதே நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த டிராக்டர் ஒரிஜினல் வளத்தோட தான் காணப்படுது. காணொலியின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் பொடி வளங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி இன்ஜின் பலம் சரி அல்லது கியர் பாக்ஸோ சரி பெடல்களோ சரி நல்ல நிலையில தான் காணப்படுது. அதாவது நீங்கள் இந்த டிராக்டரை வாங்கின உடனடியாகவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல எந்த ஒரு திருத்த வேலைகளோ எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னு சொன்னா நாங்கள் பின்பகுதியில் அதாவது இந்த காணொலியின் பின்பகுதியில் டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அந்த இயங்கு நிலை எப்படி இருக்குதுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டிராக்டரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெயிண்ட் நீங்கள் ஏற்றத்தான் வேணும். அதாவது நீங்கள் இந்த டிராக்டருக்கு பெயிண்ட் ஏற்றினீங்கன்னு சொன்னா புத்தம் புதுசு போல காட்சி அளிக்கும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதை நீங்கள் இந்த காணொலியில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டயர் வளத்தை பொறுத்தவரையில் அதாவது கணக்கு தேவையில்லை. நீங்க விரும்பினா என்ன செய்யலாம், டயரை மாற்றி கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் இதோடைய கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் இந்த டிராக்டரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் நீங்கள் பெடல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பெடல்கள் அச்சுகள் அழியாம தான் காணப்படுது. அதாவது பெடல் எல்லாம் நல்ல மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த டிராக்டர் வாங்கின காலப்பகுதியில இருந்து இப்பத்திய வரைக்கும் எந்த ஒரு பார்ட்ஸும் மாற்றப்படையில் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஒரிஜினல் வளத்தோடு தான் காணப்படுகிறது. இந்த காணொலியில நாங்கள் இந்த டிராக்டரை பற்றி மிகவும் விளக்கமாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் நேரடியாக சென்று பார்த்து ஆவணங்களை பரிசோதித்து வாங்குவதுதான் சிறந்தது. இந்த காணொலி வெறும் விளம்பர காணொலியாக மட்டும்தான் காணப்படுகிறது. எனவே நாங்கள் சொல்றதை விட நீங்கள் நேரில் போய் பார்த்து சரியான உறுதிப்படுத்தி நீங்கள் இந்த வாகனத்தை வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இந்த டிராக்டரை இயக்கி பார்ப்போம். அதாவது இயங்கு நிலையில இந்த டிராக்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. அதாவது நீங்க இயக்கி பார்த்தாலும் இது சவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். அதாவது நாங்கள் எக்ஸ்ட்ரேட் பண்ணி இல்லாட்டி ஸ்லோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி மட்டும்தான் காணலாம். நீங்கள் நேரடியாக பார்த்து வாங்கவும். இந்த பெட்டியை நீங்கள் முன்னைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்கள். அதே பெட்டி தான் இங்கேயும் காணப்படுது. விரும்பினால் நீங்கள் அந்த டிராக்டரோடையோ இல்லாட்டி இந்த டிராக்டரோடையோ இந்த பெட்டியை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னது போல தனித்தும் நீங்கள் இந்த பெட்டியை வாங்கிக் கொள்ளலாம். இந்த டிராக்டரை பொறுத்தவரையில் இந்த டிராக்டருக்கு உரிமையாளரால் சொல்லப்படுறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,75,000. நான் முன்னைய வீடியோவில் சொன்ன மாதிரி பெட்டியை பொறுத்தவரை பெட்டி 4 லட்சம். நீங்கள் இந்த பெட்டியையும் டிராக்டரையும் சேர்த்து வாங்குறதா இருந்தால் 12,75,000 முடியும். அல்லது நீங்கள் பெட்டியை மட்டும் வாங்குறதுனா 4 லட்சமும் டிராக்டர் மட்டும் வாங்குறேன்னு சொன்னா 8,75,000 முடியும். இந்த டிராக்டரை வாங்கணும்னு சொன்னா நான் இந்த காணொலியின் மேற்பகுதியில் கொடுத்திருக்கிற இலக்கத்தோட தொடர்பு கொண்டு இந்த டிராக்டர் சம்பந்தமான மேலதிக விவரங்களை பெற்று நீங்க இந்த டிராக்டரை வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று உங்களிடம் விற்க உள்ள சொத்துக்கள், வாகனங்கள் மற்றும் மேனிய விடயங்கள் சம்பந்தமான வீடியோக்களை விளம்பரமாக பதிவு செய்து பதிவிடுவதற்கு நமது யூடியூப் சேனலது தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் இந்த காணொலியின் கடைசி பகுதியிலையும் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களது விளம்பரங்களை இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்கள் இந்த காணொலியில இந்த டிராக்டரின் முழு விடயங்களையும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புறேன். இல்லை என்று சொன்னா நீங்கள் இந்த காணொலியின் மேல் பகுதியில் கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று மற்றுமோர் விளம்பர வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.